எக்ஸலண்ட். ஸோ தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு எவ்வளவு தான் அறிவு இருந்தாலும் அதை ஆங்கிலத்தில் கம்யூனிகேட் பண்ண தெரியல அப்படின்னா நம்மளுடைய வேல்யூ கம்மி. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி எல்லா இடங்கள்லேயும் எந்த ஒரு ஆஃபீஸ்க்கு போனாலும் டாக்குமெண்டேஷன் டைப் அடிக்கிறதுலேருந்து எழுதுறதுலேருந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எதில் பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஆங்கிலம் தெரியணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உலகம் முழுவதும் இன்றைக்கி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னா நமக்கு ஆங்கிலம் தெரியுதா அப்படிங்கிறத எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ இது தெரியாமல் நம்ம ஒரு கம்பெனியை என்னுடைய திறமைக்கு ஏற்ற சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் வேலை பண்ணுறேன், அவன் சும்மா பேசியே அவன் பேர் வாங்கிக்கிறான் அப்படின்னு புலம்புறதுல அர்த்தமே இல்லை. அட்லீஸ்ட் இன்னையிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளார கண்டிப்பாக நம்ம ஆங்கிலம் ஓரளவுக்கு புலமையை வளர்த்துக்க முடியும், திறமையை வளர்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபவுண்டேஷன் அண்ட் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கலாக நீங்கள் 10வது வரைக்கும் படிச்சிங்க சார், ஏதோ அரைகுறையாக படித்தோம், வார்த்தைகளை படிக்க தெரியும், ஆனால் சொந்தமாக எழுத தெரியாது, படிக்க தெரியாது, பேச தெரியாது. இந்த மாதிரி எந்த கேஸில் இருந்தாலும் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு சரியான கைட்லைன் இருக்கும். அது முடிஞ்சு இந்த ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட் இது என்ன அப்படின்னா, மற்றவங்க பேசும்போது நம்ம பயப்படாமல் எப்படி கேட்டு தெரிஞ்சிக்கிறது புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறத இந்த ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வாங்கி படிக்கணுன்னா கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கு கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி வாங்கி இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ என்னென்னா, இந்த ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட் மற்றவங்க பேசுகிறத நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சாம்பிள் வாங்க பார்க்கலாம். ஓகே, கிரீடி பாய். இந்த கிரீடி பாய்ன்றது பார்ட் 1ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா, டாம் அண்ட் சாம்னு 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் இரட்டை குழந்தைகள். ஸோ அவங்க அப்பா சொத்தை பிரிக்கணுன்றாரு. அதுக்கு ஒருத்தன் என்ன சொல்கிறான், யார் அறிவாளியாகவும் பலசாலியாகவும் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான சொத்து போகணும் அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. உடனே அவங்க அப்பா என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஒரு சின்ன போட்டி வைக்கிறாரு. நீங்கள் காலையில் கிளம்பி நடக்க ஆரம்பிக்கணும், எவ்வளவு தூரம் நீங்கள் நடக்கிறீங்களோ நடந்துட்டு கரெக்டாக சன் செட் ஆகிறதுக்குள்ளே திரும்பி வரணும். ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் கடிகாரம் கையில் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போது 2 பேர் அடுத்த நாள் காலையில் போட்டி. அந்த போட்டியில் எப்படி யார் நடந்தாங்க, யார் அதிகமாக வின் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். The following day, Sam and Tom set out to walk. It was a rather sunny day. Sam walked slowly and steadily, while Tom broke into a sprint as he was bent on winning the race and also winning a greater portion of his father's wealth. Sam knew that it would be ideal to walk as far as possible till noon and start for home at noon, as it would take the same amount of time to walk back home. Knowing this, Sam decided to turn back for home at noon so as reach home on time. However, Tom, with his greed to earn more wealth, did not attempt to return home even after mid-noon. He walked twice as long as Sam, and thought he would still be able to return home before sunset. He hurried back when he saw the sun turn orange. Unfortunately, he could not even make it halfway home as the sun started to set. Slowly darkness engulfed his path and he had to drag his tired feet back home. He had lost the race, only because of his greed. Greed leads to loss. ஓகே, இப்போ என்ன பேசுனாங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். The following day. ஃபாலோயிங் டே, ஃபாலோ அப்படின்னா பின்தொடர்வதுன்னு அர்த்தம், டே அப்படின்னா நாள்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா அடுத்த நாள் அப்படின்னு அர்த்தம். த ஃபாலோயிங் டே அப்படின்னா அடுத்த நாள் அப்படின்னு அர்த்தம். சாம் அண்ட் டாம் செட் அவுட் டு வாக். சாமும் டாமும் வெளியே கிளம்புனாங்க. எதுக்கு? நடக்கிறதுக்கு கிளம்புனாங்க. செட் அவுட் அப்படின்னா கிளம்பிட்டாங்க. இட் வாஸ் ராதர் எ சன்னி டே. சன்னி டே அப்படின்னா சூரியன் பயங்கரமாக போட்டு அடிக்குது அப்படின்னு அர்த்தம். சன்னி டே அப்படின்னா பயங்கர வெயில் நாள். ராதர் சன்னி டேனா ரொம்ப வெயில் நாள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சாம் வாக்ட் ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி. சாம்
மெதுவாகவும் அதே மாதிரி ஒரே மாதிரியாகவும் நடந்தான். ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி. வைல் டாம் broke into a sprint. டாம் வந்து ஓட்டம் பிடிச்சான். வைல் டாம் broke into a sprint. ஸ்ப்ரிண்ட் அப்படின்னா படு பயங்கர வேகமாக ஓடுறது. ஸோ பயங்கரமாக வேகமாக பண்ணான். ஆஸ் ஹீ வாஸ் பென்ட் ஆன் வின்னிங் த ரேஸ். அவன் வந்து ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு ஆர்வத்தில் இருந்தான். அண்ட் ஆல்சோ வின்னிங் எ கிரேட்டர் போர்ஷன் ஆஃப் த ஃபாதர்ஸ் வெல்த். ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, அதே மாதிரி அதிகமான அளவு, கிரேட்டர் போர்ஷன் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் அளவு, மேஜர் அளவை அவங்க அப்பாவுடைய மேஜர் வெல்த்தை வந்து சொத்தை வந்து அவனுக்கு வந்து சம்பாதிக்கணும், ரெண்டுமே ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சான். சாம் தெரிஞ்சிருந்தான் that it would be ideal to walk as far as possible till noon. It would be ideal, அதுதான் சரியாக இருக்கும். It would be idealனா அதுதான் சரியாக இருக்கும். எது சரியாக இருக்கும்? To walk as far as possible, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நடக்கிறது, அதுதான் சரியானதாக இருக்கும். எது வரைக்கும்? till noon, மதியம் வரைக்கும் எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம்தான் நடந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சாம் தெரிஞ்சிருந்தான் அப்படின்னு இது சொல்லுது. அண்ட் ஸ்டார்ட் ஃபார் ஹோம் அட் noon, மதியம் ஆன உடனே வீட்டுக்கு திரும்ப ஆரம்பிச்சிடணும். ஆஸ் இட் வுட் டேக் த சேம் அமௌண்ட் ஆஃப் டைம். ஏன்னா திரும்பி நடக்கிறதுக்கும் அதே அளவு நேரம் எடுத்துக்கும். அதனால் நம்ம கரெக்டாக மதியம் கிளம்புனா சரியாக இருக்கும். டு வாக் பேக் ஹோம், ஸோ மதியம் கிளம்பி வீட்டுக்கு திரும்பி போனோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சாம் தெரிஞ்சு வச்சுருந்தான். நோயிங் திஸ், இதை தெரிந்திருந்ததுனால சாம் முடிவோடு இருந்தான். என்னென்னு? டு டேர்ன் பேக், என்னென்னு? திரும்பிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தான். ஃபார் ஹோம், வீட்டுக்கு திரும்பிடலான்னு முடிவெடுத்தான். அட் noon, மதியத்துக்கெலாம் என்ன முடிவு பண்ணான்? சரி இனிமேல் திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணான். ஸோ ஆஸ் ரீச் ஹோம் ஆன் டைம், அப்போ தான் நம்ம வந்து கரெக்டான நேரத்தில் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஹவவர், ஆனால் இருந்தபோதும் டாம் என்ன பண்ணான்? வித் இஸ் கிரீட் டு ஏர்ன் மோர் வெல்த், அவனுடைய பேராசை. எதுக்கு பேராசை? டு ஏர்ன் மோர் வெல்த், அதிகமான சொத்தை சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தினால இல்லை பேராசையினால டிட் நாட் attempt டு ரிட்டர்ன் ஹோம், அவன் வீட்டுக்கு திரும்புறதுக்கு முயற்சியே பண்ணலை. ஈவன் ஆஃப்டர் மிட்நூன், நடு பகலில் கூட அவன் என்ன பண்ணல, திரும்பி போகணும் அப்படிங்கிறதுக்காக அவன் முயற்சியே பண்ணல. ஹி வாக்ட் ட்வைஸ் ஆஸ் லாங் as சாம், அவன் சாம் மாதிரி 2 பங்கு நடந்தான். அண்ட் தாட், மேலும் நினைச்சான், ஹீ வுட் ஸ்டில் பி ஏபிள் டு ரிட்டர்ன் ஹோம், கண்டிப்பாக வீட்டுக்கு திரும்ப முடியும் பிஃபோர் சன்செட். அதாவது நம்ம எவ்வளோ தூரம் நடந்தாலும் சரி கண்டிப்பாக வீட்டுக்கு சூரியன் மறையிறதுக்குள்ளார போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு அவன் நினச்சான். ஹீ ஹரிட், அவன் வேகமாக இது பண்ணான். ஹரிட் பேக், வேகமாக திரும்பினான். வென் ஹீ saw the sun turn orange, எப்போ சூரியன் ஆரஞ்சு கலரில் மாற ஆரம்பித்ததோ அப்பொழுது, வென் he saw the sun turn orange அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சூரியன் ஆரஞ்சாக மாறுவதை பார்த்தான் அப்படின்னு அர்த்தம். முன்னால் வென் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, அவன் சூரியனை ஆரஞ்சாக மாறும்போது பார்த்த பொழுது he hurried back அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் உடனே சீக்கிரமாக திரும்பி வர ஆரம்பித்தான். அன்ஃபார்ச்சுனேட்லி, துரதிர்ஷ்டவசமாக, he could not even make it halfway, அவனால் பாதி வழி கூட, could not even make it halfway, பாதி வழி கூட நடக்க முடியவில்லை. halfway home, வீட்டுக்கு பாதி தூரம் கூட நடக்க முடியல. as the sun started to set, சூரியன் மறைய ஆரம்பித்த உடனே என்னாச்சு, அவனால் பாதி வழி கூட அந்த டைமில் அவன் ரீச் பண்ண முடியல. ஸ்லோலி டார்க்னஸ் engulfed, மெதுவாக அப்படியே இருள் கவிழத் தொடங்கியது. engulfed அப்படின்னா கவிழத் தொடங்கியது. his path, அவனுடைய பாதையில் இருள் கவிழ்ந்தது. and he had to drag his tired feet back home, இப்போது அவன் காலே அவனுக்கு ஒத்துழைக்கல. he had to drag, இழுத்து நடக்க வேண்டியதாகிடுச்சம்மா. ட்ராக்னா இழுக்கிறது. he had to drag his tired feet அப்படின்னா என்ன அர்த்தம்?
களைப்படைந்த கால்களை இழுத்து இழுத்து நடந்துக்கிட்டு வந்தானம்மா. எங்கே? பேக் ஹோம், வீட்டுக்கு. ஹி ஹேட் லாஸ்ட் த ரேஸ். ஸோ அவன் இந்த ரேஸில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டான், பந்தயத்தில் தோல்வி அடைஞ்சிட்டான். ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரீட். ஏன்? அவனுடைய பேராசையினால் அவன் இந்த மாதிரி இழந்துட்டான். கிரீட் லீட்ஸ் டு லாஸ். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பேராசை நமக்கு நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இன்னொரு முறை கேட்கலாம். இந்த முறை கண்டிப்பாக பெட்டராக உங்களுக்கு புரியும். The following day, Sam and Tom set out to walk. It was a rather sunny day. Sam walked slowly and steadily, while Tom broke into a sprint as he was bent on winning the race and also winning a greater portion of his father's wealth. Sam knew that it would be ideal to walk as far as possible till noon and start for home at noon, as it would take the same amount of time to walk back home. Knowing this, Sam decided to turn back for home at noon so as reach home on time. However, Tom, with his greed to earn more wealth, did not attempt to return home even after mid-noon. He walked twice as long as Sam, and thought he would still be able to return home before sunset. He hurried back when he saw the sun turn orange. Unfortunately, he could not even make it halfway home as the sun started to set. Slowly darkness engulfed his path and he had to drag his tired feet back home. He had lost the race, only because of his greed. Greed leads to loss. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.